தொடர் விடுமுறையை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பவானி. பவானி, வணக்கம். விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூரில் எந்த அளவுக்கு பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது? அதே நேரத்தில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை சமாளிக்க அங்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? பவானி, விரிவாக பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக. அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து முருகனை வழிபட்டு செல்வது வழக்கம். அதாவது தமிழகத்தில் பள்ளிகள் தொடர்ந்து விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதால் ஆன்மீக சுற்றுலா தலமான திருச்செந்தூரில் குடும்பத்துடன் ஏராளமான பக்தர்கள் தற்பொழுது தரிசனத்திற்காக குவிந்த வண்ணம் காணப்பட்டிருக்கின்றனர். தமிழகம் முழுவதும் வெயில் சுத்தேற்றி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் வெள்ளி, சனி, ஞாயிறு என 3 நாட்கள் விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் சற்று இளைப்பாறுவதற்காக தங்களது வீடுகளை விட்டு பல்வேறு சுற்றுலா பகுதிகளுக்கு செல்ல தொடங்கியிருக்கின்றனர். ஆன்மீக சுற்றுலா தலங்கள் முக்கியமான சுற்றுலா தலமாக விளங்கி வரக்கூடிய திருச்செந்தூருக்கு இந்த ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே வருகை தந்த வண்ணம் இருந்து வருகின்றனர். அவ்வாறு வருகை தரும் பக்தர்கள் திருச்செந்தூர் கடலில் குடும்பத்துடன் புனித நீராடிய பின் முருகனை காத்திருந்து வரிசை நின்றபடி தரிசனம் செய்து வருகின்றனர். அதிகாலை முதல் இருந்து தற்பொழுது வரையுமே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. மேலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தியும் வருகின்றனர். விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வளாகம், கடற்கரை பகுதி, கோவில் பிரகாரங்கள், 100 ரூபாய் கட்டண தரிசனம் வசதி மற்றும் பொது தரிசனம் வரிசை மற்றும் திருச்செந்தூர் பகுதி முழுவதுமே விடுமுறை நாட்களில் வரக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தால் கோவில் வளாகத்திலும் வாகனங்கள் நிறுத்தும் இடங்களிலும் மிகுந்த நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் ரத வீதிகளிலும் முக்கிய போக்குவரத்து சாலைகளிலும் வாகன நெரிசலானது காணப்பட்டு வருகின்றது. ஆங்காங்கே கடந்த ஒரு சில தினங்களாகவே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு அதிகப்படியான பக்தர்கள் வருகை தந்து கொண்டு இருப்பதால் திருச்செந்தூர் கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அதிகப்படியான பக்தர்கள் வருகை தந்து கொண்டிருப்பதால் தினசரி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி பவானி, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.